அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டைபட்டோரைஸ், நிசர்காலயா, ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, ஊழல் எதிர்ப்பு. அதுதான் இன்னைக்கு நம்ம விவாதிப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய ஊழல் தொடர்பான செய்திகள். எதிர்கட்சியாக இருக்கிற போது ஊழலுக்காக கடுமை காட்டுவதும், ஆளும் கட்சியாக வருகிற போது ஊழலோடு சமரசம் செய்து கொள்வதும் வாடிக்கையாகிவிட்டது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி சாத்தியப்படுமா? ஊழலுக்கு எந்த கட்சி கடுமை காட்டுகிறார்கள்? இதில் ரொம்ப குறிப்பாக மக்கள் ஊழலுக்கு எதிரான மனோபாவத்தில் இருக்கிறார்களா? ஏன்னா இளைஞர்கள்லாம் அண்ணா ஹசாரை மூமெண்ட்டுக்கு எதிராக ஒரு தீவிரத்தை காட்டினார்கள். அதற்கு பிறகு அது நீர்த்து போய்விட்டதா அப்படின்னு பல தளங்களில் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசியல் விருப்பம் கொண்டவர்கள், ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் இந்த விவாதத்தை கட்டாயமாக தொடர்ந்து வரணும். காரணம், தீர்வு பகுதிகளில் நம்ம இந்த சமூகத்தை, அரசியல் கட்சிகளை ஒரு கட்டத்திற்கு தள்ள இருக்கிறோம். ரொம்ப ஆழமான விவாதம், ஊழல் எதிர்ப்பு. இது குறித்து விவாதிப்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு செந்தில் ஆறுமுகம், சட்ட பஞ்சாயத்து இயக்கம். வணக்கம் செந்தில். திரு ஜெயராஜ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம் திரு ஜெயராஜ். ஷேக் தாவூத் அவர்கள், தலைவர், தமிழ் மாநில முஸ்லீம் லீக். திரு சிந்தன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. உங்கள் நால்வருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களும் ஒரு அரசியல் பார்வை, இளைஞராக இருக்கிற போது ஊழலுக்கு எதிராக ஒரு முட்டி மோதி ஒரு நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு தான் வந்திருப்பீங்க. அந்த ஆன்மாவின் குரலும் கேள்வி நேரத்தில் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு கண்டிஷன் அப்படின்றது, நீங்கள் யாரையும் கம்பேரிட்டிவ் டிகிரியில் அவர்களை விட நாங்கள் உயரமானவர்கள் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் எந்த அளவிற்கு ஊழலுக்கு எதிராக இருக்கிறீர்கள் கட்சி சார்ந்து அப்படின்ற கேள்வியும் நான் முன்வைக்கப் போகிறேன். திரு ஜெயராஜ், உங்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப நாட்களில் காங்கிரஸை எதிர்த்து, நேரு ஆட்சியை எதிர்த்தெல்லாம் ஊழலுக்கு எதிராக ரொம்ப கடுமையாக பேசிய கட்சி. இங்கு காமராஜர் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் திமுக ஒரு கட்டத்தில் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ய கட்சி, ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க, நிறுவனமயமாக்கி விட்டார்கள் ஊழலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது இருக்கிறது. உங்கள் பதில் என்ன? இல்லை, அது எப்படி சொல்வதென்றால், எங்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டை பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சரி, இந்திய தண்டனை சட்டமும் சரி, ஆடி அல்ட்ரா பாதம் என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கேட்காமல் நீங்களாக ஒரு வாதத்தை வைப்பது. இந்த வார்த்தை விஞ்ஞான ரீதியில் ஊழல் என்கிற வார்த்தையை எதிலிருந்து வந்தது என்றால், சர்க்காரியா கமிஷனிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான். சர்க்காரியா கமிஷனுடைய வாதம் வைக்கின்ற பொழுது, அந்த கமிஷனுடைய அறிக்கையை தாக்கல் செய்கின்ற பொழுது மொத்த திமுகவினரும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருந்தார்கள். எதிர்த்தரப்பினுடைய வாதத்தையே கேட்காமல் இவர்களாக ஒரு கமிஷன் போட்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக ஒரு எந்தவிதமான குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாத போது ஒரு வார்த்தையை அதிலே போட்டு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தார்கள் என்று சொன்னார்களே தவிர இதில் வேறு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அப்படி ஏதேனும் இருந்திருக்குமே ஆனால் அதற்கு பிறகு புரட்சி நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். நடவடிக்கை எடுத்திருக்க முடியும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்க முடியும். ஆனால் எந்த மாதிரியான நடவடிக்கையும் அவராலும் கூட எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இதிலே ஆதாரம் இல்லை என்பதுதான் முதற்கட்டமான உண்மை. இன்னும் கூட ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கும் திமுக உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெறுகிற ஒரு விஷயமும் நாம் பார்க்கிறோம். அதுல நீங்க ஊழலை எதிர்ப்பதாக சொல்கிறீங்க, ஆனா உங்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டே இருக்கிறது. மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, நீங்கள் எந்த அளவுக்கு நீ ஆரம்ப காலத்தில் பேசிய ஊழல் எதிர்ப்பு இப்ப இருக்கின்ற இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கிற விஷயம், இப்பொழுது திமுக மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன யுகத்தின் அடிப்படையில், ஊடகங்களின் அடிப்படையில், முக்கியமாக நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, சமூக வலைதளங்களினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் இது விழிப்புணர்ச்சி என்பதை தாண்டி இது இருமுனை கத்தி. இது எந்த பக்கமும் யார் எடுத்தாலும் வெட்டும். அதை போலத்தான் இன்றைக்கு ஊடகத்தினுடைய போக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பெய்டு மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற விஷயம் இன்றைக்கு பரவலாக வந்திருக்கிறது. கார்ப்பரேட் மீடியாக்களின் அடிப்படையில், நான் தமிழக மீடியாக்களை சொல்லவில்லை, பொதுவாக வட மாநிலத்தினுடைய மீடியாக்களின் அடிப்படையில் பார்த்தால், ஆனால் ஊழலுக்கு எதிராக 2 துறைகள் காத்திரமாக பங்காற்றி இருக்கிறது. ஒன்று நீதித்துறை, இன்னொன்று ஊடகம். அது இல்லைன்னா பல விஷயங்கள் வெளியிலே வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் எப்படி அதை பார்க்கிறது என்பதுதான் நான் பார்க்கணும். ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் செய்கிற விஷயம், ஊழல் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய எதிரி. இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய எதிரி அந்நிய நாடு அல்ல, ஊழல்தான் இந்திய நாட்டின் எதிரி என்று உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஆனால் ஊழல் குற்றவாளிகளை உச்சநீதிமன்றமே என்டர்டெயின் செய்கிறது சில வேளைகளில், சில வழக்குகளில்.
அதை நாம் எப்படி பார்ப்பது? அப்போது உச்சநீதிமன்றம் செய்வது தவறு என்று யார் மீது நாம் வழக்கு தொடுக்க முடியும்? நான் வருகிறேன். முதல் கட்டத்தை வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நான் சம்ம பண்றது வந்து நீங்க ஆரம்பத்தில் எதிர்த்த அந்த ஊழல் எதிர்ப்புல இன்னும் தீவிரமாக உங்கள் கட்சி இருக்கு, எந்த சமரசமும் இல்லை. திரு ஷேக் தாவூத், நீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக பிரதான அதிமுகவினுடைய இணைந்து செயல்படக்கூடிய ஒருவராக நீங்க பார்க்கிற போது, திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்தபோது ஊழலுக்கு எதிராக அவர் காட்டிய தீவிரம், ஊழல்ன்ற வார்த்தையே நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த புள்ளியிலிருந்து பயணித்த அதிமுக ஊழல் எதிர்ப்பில் அதே தீவிரத்தோடு பயணித்திருக்கிறதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இந்த நிலை வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலான அரசு ஊழலை செய்யவில்லை, ஊழலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நிரபராதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிலை. நான் உங்க தலைமையை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த பார்ட்டியையுமே ஒட்டுமொத்த பார்ட்டியுமே வந்து, அதாவது அந்த தலைமை சரியாக இருந்தா தான் பார்ட்டி சரியா இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து எஞ்சான் உடம்புக்கு தலை வந்து பிரதானம். அப்ப தலை சரியாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலை பூராமே பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி தலைமையே வந்து கட்டுக்கோப்பான தலைமையாகவும் சட்டப்படி எதையுமே சந்திக்கக்கூடிய தலைமையாகவும் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய தலைமையாகவும் இருக்கு. அதனால தான் தொடர்ச்சியாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் குறைஞ்சது ஒரு 23 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருக்கும். அவங்கள்ட்ட அந்த மாதிரி உள்ள அந்த குற்றச்சாட்டு ஊழலோ ஏன்னு கேட்டால், இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லாததுனால தான் தொடரும். அப்படி இருந்தால் நம்ம தொடர வேண்டிய அவசியம். எதிர்க்கட்சிகள் அதிதீவிரமாக இப்போ ஆளுநரையே காங்கிரஸினுடைய இளங்கோவன் சொல்றாரு, நாங்கள் கொடுத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் எந்த பதிலுமே இல்லை அப்படின்னு. இப்போ ஒரு மழை போல பெரும் வெள்ளம் என குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் பாக்குறீங்களா? அதுல எந்த விதமான ஆதாரமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் அதுக்கு எடுத்துக்கணும்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு கூட வருமானத்துக்கு அதிகமாக குற்றச்சாட்டு தான். ஒரு கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது நீங்கள் கேட்டதுனால, நீங்கள் புள்ளியோட கேட்கறதுனால அதை ஒரு கருத்தாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து வரவுக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து தேர்தல் வழக்கே தவிர ஊழலான வழக்கு அல்ல அது. அதுலேயே நீங்கள் தெளிவாக நான் எந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, காந்தி ஊழலை பற்றி எப்படி பார்த்தார், காமராஜருக்கு என்ன பார்வை இருந்தது, கக்கனுக்கு என்ன பார்வை இருந்தது, அந்த தளத்துல ஊழலை வைக்கிறேன். காந்தியாராக இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் 5 பைசாவை கூட அதிகமாக அறவழியில் இல்லை என்றால் அதை ஊழலா தான் பார்த்தாங்க. நம்ம சட்டத்துல நின்று நம்ம எது வேணாலும் பேசலாம். நான் அந்த தளத்தில் தான் கேள்வி நேரத்தை இல்ல எனக்கு அந்த இதுல வந்து உடன்பாடு இல்லை. அதாவது வெளியில பேசுறவங்க வேண்டா எதை வேண்டாலும் பேசலாமே ஒழிய எனக்கு அந்த மாதிரி உடன்பாடுகள் இல்லை. ஏன் அப்படி உடன்பாடுகள் இல்லை என்று சொன்னா, இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகள் செய்திருக்க ஊழல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, காங்கிரஸாக நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன எவ்வளவு, அதாவது அன்னை இந்திரா காந்தி இருக்கும்போது அதிமுகவுக்கு மட்டும் வாங்க, அதிமுகவுக்கு மட்டும் வாங்க, நான் மற்ற கட்சிகளை நான் கேட்டுறேன். அதிமுக உங்களுடைய பார்வையில வந்து அந்த அதே தீவிரம் தான் ஊழல் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பா ஏன்னு கேட்டா, எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் உடனே அதை அவங்கள அமைச்சர் பதவியில இருந்து கூட நீக்குறாங்க, கட்சியினுடைய பதவியில இருந்து கூட நீக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை வலுவாக இருக்கு. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலே இல்லை, மௌனமா தானே இருக்கு. இல்ல பெரிய, அதாவது உங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக இருந்தால் அது சட்டப்பூர்வமா தான் சந்திக்கணும். நீங்க கொடுக்குற குற்றச்சாட்டுகள், இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த குற்றச்சாட்டுகளை வந்து எங்க பார்க்கணும்? நீதிமன்றத்துல தான். இப்ப இளங்கோவன் சொல்றாரு, நான் இவருக்கு ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கேன் திரு ஷேக் தாவூத். ஆனா வந்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படாததுக்கு முன்பாகவே ஒருத்தரை வந்து பதவி நீக்கம் செஞ்சீங்களே, அது எதுக்காக? நீதிமன்றத்துக்கு வழக்கு போகல, அது பற்றி விசாரிக்கல. ஆனா அந்த அமைச்சரை எதற்காக பதவி விலக்கு? அதாவது தலைமைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் வந்தாலே அவங்கள பதவி விட்டு நீக்குறாங்க. அப்ப மற்றவர்கள் மீது சந்தேகம் வரல. இல்ல உண்மை. அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான முறையில் நிர்வாகம் இருக்கிறதுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. நான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துகிறேன். சிந்தன், உங்களிடம் வருவது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டு அளவுகள் அவங்க சொன்னது ஒரு ஊழல் இல்லாத அணியை கட்டமைப்போம் அப்படின்றது. அதுல 2 பிரதானமா சொன்னீங்க. நான் கேள்வி முடிச்சிடுறேன். பாஜகவுக்கு எதிராக ஊழல் கட்சி, இங்க அதிமுகவுக்கு ஊழல் கட்சி, திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி, என்னை பொறுத்தவரை உங்கள் பார்வையில ஆளும் அரியணைக்கு வந்த எல்லா கட்சிகளுமே ஊழல் கட்சி அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் ஊழல் எதிர்ப்புல தீவிரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கான அணி என்பதே சாத்தியப்படாத மாதிரி இருக்கே. இல்ல, முதல்ல வந்து நடைமுறை சாத்தியம். இப்ப நீங்களா ஒரு கோரிக்கையை சொன்னீங்க. அதாவது முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இனி வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய அரசியலை நடத்த போகிறதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று, புதிய பொருளாதார கொள்கைகளை எதிர்ப்பது எங்களுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு.
ரெண்டாவது, ஊழலை பொறுத்தவரை இன்றைக்கு ஊழலுடைய அளவு மிக அதிகமாக பெருகி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தினசரி அன்றாடம் பாதிக்கிறதாகவும் எதிர்காலத்தை பாதிக்கிறதாகவும் மாறி இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு அணியை அமைப்பது, அது அந்த முயற்சியை நோக்கி போவதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைகோ அவர்களை சந்தித்திருக்கிறார்கள், அவர் முத்துவரன் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நான் தீவிரத்துக்காக கேட்கிறேன், நீங்க ஆட்சியில் இல்லாதவர்களை தான் நீங்க கட்டியமைக்க முடியும். ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியில பங்கு கொண்டவர்கள், கூட்டணியில இருந்தவங்க எல்லார் மேலேயும் ஊழல் இல்ல. இப்ப நம்ம கூட்டணி இல்ல, நான் கூட்டணியாவே பேசல, ஊழல் சார்ந்த அணி, நான் அரசியல் தேர்தலை எல்லாம் தாண்டி தான் நான் கேட்கிறேன். நான் அப்படி கேட்கிற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜனநாயகம், இந்திய அரசியல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு நிலைப்பாடு நீங்க வச்சிருக்கீங்க. ஊழல் எதிர்ப்புல மற்ற கட்சிகளின் நிலைப்பாட்டை நீங்க எப்படி, நான் குறிப்பா இப்படியே வருகிறேன், திமுக அதிமுகவை எப்படி பார்க்கறீங்க? ரெண்டு பேருமே 2 விளக்கங்கள் தந்திருக்காங்க. இல்ல, திமுக அவங்க சொன்ன 2 விளக்கங்கள்லயும் நான் முரண்படுறேன். நீங்க மற்ற கட்சிகளை பேசாம முதல்ல உங்க நிலையை விளக்குங்கன்னு சொன்னதுனால தான் நான் அதுக்குள்ள வந்தேன். ஆனா இவர்கள் சொன்னதுல 2 விதமான முரண்பாடு இருக்கு. ஒண்ணு தலைமை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ரெண்டாவது, சொத்து குவிப்பு என்பது ஊழல் வழக்கு இல்லைன்னு சொன்னாரு. நம்ம டெக்னிக்கலாவே கேட்போமே, அந்த வழக்குல முதல்ல குற்றவாளின்னு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த பிறகு பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கப்பட்ட பதவி நீக்கம் செய்யப்படணும்னு இல்லை. எப்பனா ஊழல், அதாவது நீதிமன்றம் ஒரு உத்தரவை, உச்சநீதிமன்றம் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதவியில் இருந்தால் நீக்கப்பட வேண்டும்னு உத்தரவு கொடுக்குற வரைக்கும் வரல. இந்த வழக்குல தண்டனை பெற்ற உடனே ஏன் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்னா, உச்சநீதிமன்ற வரையறைப்படி இவர் ஊழல்வாதி. ரெண்டாவது, இப்ப வந்திருக்கக்கூடிய அதுலதான் அவர் எழுப்பின சந்தேகம், அதாவது திமுக எழுப்பின சந்தேகம் எங்களுக்கும் உண்டு, நாங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும்னு சொல்றோம். இது சந்தேகம் மட்டும் கிடையாது, உறுதியாகவே நீதித்துறை உட்பட இன்று ஊழல் மையப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த சமூகத்தில் நீங்க ஊழலுக்கு எதிரான ஒரு அணி அமைக்கிறதுன்னு சொன்னா, ஊழலை மட்டும் மையமான பிரச்சனையாக பார்த்தால் யாருமே உங்க கூட வரமாட்டாங்களேங்கிற கேள்வி இருக்கு. சரிதான், நம்ம இந்த அமைப்புக்குள்ள ஊழலை வேறறுப்பதற்கான கட்டமைப்பை எங்கள் கட்சி கொண்டிருப்பதாக நாங்கள் சொல்றோம். அதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எந்த முதலமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. திரு சிந்தன், இடதுசாரிகள் மீது இல்லை. மேற்கு வங்கம் திரிபுராவுல இல்லன்ற நான் கருத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் ரெண்டாவது அதை சொல்ல வரேன். ஏன் இல்லை என்று சொன்னால், நாங்க முற்றும் துறந்தவர்கள், எங்களுக்குள்ள கட்சிக்குள்ள வர எல்லாருமே அப்படியே வெள்ளையாயிருவாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த சமூகம் தன்னுடைய கட்டமைப்புக்குள்ளேயே ஊழல் மயப்படுகிற அந்த அடிப்படையோட தான் இருக்கு. நீங்க பணத்தாசையும் பேராசையும் தானே இந்த முதலாளித்துவ சமூகத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. அதனால நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்கள் கட்சி கட்டமைப்புல சில, அதாவது குறைபாடு உடையவர்களை நீக்குகிற ஒரு கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கோம். இதுதான் எங்களுடைய பிளஸ் பாயிண்ட். மற்ற கட்சிகளிடம் அந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நாங்கள் வெறுமனே ஊழல் பிரச்சனையை மட்டும் வைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் அல்லது உடனே தீர்த்திட முடியும் நாங்க ஒன்றும் மாயையை கிளப்பவில்லை. மாயையை கிளப்பினால் டெல்லியில என்ன நடந்ததோ அதான் நடக்கும். அது அப்புறம் பேசுவோம், நான் தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளுக்கும் இடதுசாரிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் உணர்வார்கள், மேற்கு வங்கம் திரிபுராவில் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை. நான் சொன்னது கட்சிகள் மட்டும் வரமாட்டாங்க, எந்த கட்சியும் ஊழல் இல்லாதது அப்படின்ற பொருட்களை நான் சொல்லலை. மக்களே வரமாட்டாங்க. நீங்க யோசித்து பார்த்தால் ஒரு ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரிக்கு இந்திய அளவில் பெரிய ஆதரவுகள் இல்லை. அப்ப நான் உங்களிடம் வைக்கக்கூடிய, நீங்க சட்ட பஞ்சாயத்து மக்கள் சார்பாகத்தானே இருக்கிறீங்க, மக்கள் மட்டும் என்ன யோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஊழல் எதிர்ப்புல என்ன தீவிரம் காட்டியிருக்கிறார்கள்? ஊழல் எதிர்ப்பில் தீவிரம் எப்படி காட்டியிருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டு பொறுத்தவரை 91க்கு அப்புறம் எந்த கட்சியும் தொடர்ந்து ஆள முடியல. அதே கட்சி தான் அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு வராங்க. அவர்கள் மக்கள் முடிந்த அளவு முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் இருவரும், திமுக அதிமுக இருவரும் ஊழல்வாதிகள். அதனால் ஒரு முறை ஆட்சி செய்த பிறகு இனி வேற மாத்தி போட வேண்டிய சூழல் இருக்குங்கிற குறைஞ்சபட்சம் இவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த ரிஜெக்ட் பண்றதே இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாங்க. திருப்பியும் இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இவர்களையும் திருப்பி ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படின்னா மக்களுக்கு என்னன்னா ஒரு சரியான வலுவான மாற்று இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு இல்ல. சரியான வலுவான மாற்று என்பது மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம் தானே. மக்கள் ஏன் கொடுக்கல அந்த இடம்? மக்களிடம் அந்த அங்கீகாரத்தை விரும்புறேன். ஒப்பீட்டளவில் அவர்கள் சரியான கொள்கைகளை முன்வைக்கக்கூடியவர்கள், மக்கள் தளத்தில் இருந்து போராடக்கூடியவர்கள். ஆனால் இவர்களை வெல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் ஊடுருவி பயணிக்கவில்லை. நீங்க தொடர்ச்சியாக தமிழகத்துல இந்த 2 திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் அப்படின்னு நம்ம டாக் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஊழலை கடந்து இந்த கட்சிகள் வேறு ஏதாவது செய்திருக்கிறதா? சமூக பங்களிப்பு அல்லது மக்களுக்கு ஊழல் என்பது பெரிய விஷயமாக இல்லையா என்பது குறித்தெல்லாம் நம்ம விவாதிக்கலாம். நம்ம ஒரு பிரேக்குக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம்.